ஹை ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயம் பார்க்கலாம். ஒன்று, எதனால ஃபிக்ஸட் டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. ரெண்டாவது, அப்படி குறைஞ்சிட்டு வரதுனால நம்ம இன்னும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறது நல்ல ஆப்ஷன் தாம்மா. மூணாவது, இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட் வேண்டானா வேறு என்னென்ன ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது, என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ மொதல் விஷயம், ஏன் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சிட்ருக்கு. ஏன் குறையுதுன்னா, ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க ரிப்போ ரேட்டை குறைச்சிட்டாங்க, அதனால எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிட்ருக்கு. ரிப்போ ரேட்டுக்கும் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா, பேங்க்கோட லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மார்க்கெட் லிங்க்டாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ஆர்பிஐ வந்து ரேட்டை குறைக்கல, பேங்க்கோட லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் வந்து பேங்க்கோட லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய ஆரம்பிச்சதும் பேங்க்கோட ஏர்னிங் குறைய ஆரம்பிச்சிடும். அதை கம்பன்சேட் பண்ணுறதுக்காக பேங்க் வந்து எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னும் குறையுமா அப்படின்னு கேட்டால், இன்னும் குறையறக்கோ இல்லை இதே ரேஞ்சில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து ஆர்பிஐயோட ரிப்போ ரேட் எதை வச்சு மேஜராக டிசைன் பண்ணுறாங்கன்னா, இன்ஃப்ளேஷனை வச்சு தான். இன்ஃப்ளேஷன் இப்போ வந்து குறைஞ்சிட்டு வரனால ஆர்பிஐ எதிராக அவங்க ரிப்போ ரேட்டை இதே ரேஞ்சில் வச்சுருப்பாங்க, இல்லை குறைப்பாங்களோ தவிர கண்டிப்பாக அதிகம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இதே ரேஞ்சில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக பேங்க்கோட எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ரேஞ்சில் இருக்குன்னா, அரௌண்ட் 6.15 to 6.7% இருக்குது. இது வந்து 1 to 2 இயர் டேர்முக்கு. 3 இயர் டேர்முக்கு பார்த்திங்கன்னா இதை விட கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எஃப்டியில் போய் 3 இயர் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, இந்த குறைஞ்ச இன்ட்ரெஸ்ட் ரேட் சினாரியோவில் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு லாக் ஆயிடும். அதனால தான் இப்போதைக்கு வந்து எஃப்டி நல்ல ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு செகண்ட் கொஷின் என்ன வரும்னா, அப்போ எஃப்டியில் பணம் போடவே கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இல்லை, போடலாம். இப்போ நான் சொல்கிற சினாரியோ வந்து எல்லாத்துக்குமே இல்லை, ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் கண்டிப்பாக போய் எஃப்டியில் போகலாம். அது யாருன்னா, உங்கள் இன்கம் வந்து எதர் 0 டேக்ஸில் இல்லை குறைஞ்ச இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் எஃப்டியில் போடலாம். அது ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் இன்கம் வந்து 30% டேக்ஸ் ஸ்லாபில் இருக்குன்னு வைங்களேன், உங்கள் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.5%னா அதில் ஒரு 30% இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வெறும் 4.5% தான் வரும். உங்கள் எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ 4.5% தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் 30% இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் இருந்தீங்கன்னா எஃப்டி வந்து ஒரு குட் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ செகண்ட் கேஸ், எப்போ எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வெறும் ஷார்ட் டேர்ம் தான். அதாவது கொஞ்சம் டைமில் வந்து நீங்கள் அந்த பணத்தை திருப்பி எடுக்கணும், சப்போஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஸோ டெம்பரரியாக நான் பணத்தை எங்கேயாவது பார்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு எஃப்டி ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 2 சினாரியோ சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து உங்கள் இன்கம் டேக்ஸ் எது 0 ஆர் லோ இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் வந்தீங்கன்னா எஃப்டியில் போடலாம். செகண்ட் வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசான் வந்து ஷார்ட் டேர்ம்னா அப்பயும் நீங்கள் எஃப்டியில் போடலாம். ஸோ இப்போ நம்ம தேர்ட் பார்ட்டுக்கு வந்தோம்னா, அப்படி எஃப்டி வேண்டானா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது, எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன ஆப்ஷன்னா, கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற ஸ்மால் சேவிங்ஸ் ஸ்கீம், அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு வந்து முக்கியமான 2 காரணம். ஒன்று வந்து இது கவர்மெண்ட் கேரண்டீடு, ஸோ எந்த ரிஸ்க்கும் கிடையாது. செகண்ட் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிவிஷன் வந்து எஃப்டியில் நடக்கிற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது. என்ன தான் ரிவிஷன் பீரியட் ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காது. இப்போ பேங்க்ஸ் எப்படி ரிப்போ ரேட்டை குறைக்கிறதுலாம் டெபாசிட் ரேட்டை குறைக்குது, அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃப்ரீக்வெண்ட்டாக ரிவைஸ் பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டாக ரிவிஷன் எப்போ நடந்ததுன்னா ஜனவரி 2024 தான் நடந்தது. ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீமில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பிபிஎஃப், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு. இதில் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட்னா 7.1%, கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. இதில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா 15 இயர்ஸ் லாக்இன் பீரியட். நீங்கள் பணம் போட்டிங்கன்னா 15 இயர்ஸ் கழிச்சு தான் எடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கத்த சினாரியோவில் டேக்ஸ் ஃப்ரீ 7.1% இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்டு பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருதி. இது வந்து கேர்ள்ஸ் சைல்டு பேரண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது நீங்கள் உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண முடியும். இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. இதுவும் கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ஃப்ரீ. இதில் லாக்இன் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா SCSS, அதாவது சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமு. இது வந்து ரிட்டைர்மெண்ட்டுக்கு ரொம்ப ஆப்டான ஸ்கீமு. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா வெறும் 5 இயர்ஸ் தான். இதுலேயும் 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டேக்ஸ் ஃப்ரீ. ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்லையும் போடலாம். ஸோ நான் இப்போ சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஷார்ட் டேர்மாக 1 to 2 இயர்ஸ்க்கு இருக்குது, இல்லாட்டி ரொம்ப லாங் டேர்ம் 15 இயர்ஸ் 21 இயர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்டர்மீடியட் ரேஞ்சில் இருந்தீங்க, அதாவது ஒரு மீடியம் டேர்முக்கு எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து ஒரு ஆப்ஷன் என்னென்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு. டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து முன்னாடி ரொம்ப பாப்புலராக இருந்தது, இப்போ வந்து அதோட பாப்புலாரிட்டி குறைஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முன்னாடி வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தது, இப்போ வந்து அந்த பெனிஃபிட் இல்லை. இண்டெக்ஸேஷன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஒரு 5 lakh அமௌண்ட்டை வந்து டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 3 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 6% இன்ட்ரெஸ்ட்னா ஒரு 30,000 இன்ட்ரெஸ்ட் வருமா அட் த எண்ட் ஆஃப் 3 இயர்ஸ். அந்த 30,000ல் வந்து பாதி வந்து உங்கள் ரியல் ப்ராஃபிட்டாக இருக்கும், ரிமைனிங் வந்து இன்ஃப்ளேஷனால் இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்,
100 வச்சு இன்றைக்கி வாங்குகிற பொருளை 3 வருஷம் கழிச்சும் வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அந்த பணம் வீக்கத்தினால இன்க்ரீஸ் ஆகிற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைச்சிருவாங்க. ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வந்து 10,000 இன்ஃப்ளேஷனாலனா ரிமைனிங் 20,000 மட்டும்தான் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இது 30% இன்கம் டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வராங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவங்களுக்கு இது ரொம்ப நல்ல பெனிஃபிட்டாக இருந்தது. ஆனால் ஸ்டார்டிங் 2023 இந்த பெனிஃபிட் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவ்வளோ பாப்புலராக இல்லை, பட் இதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த பெனிஃபிட்லாம் போனனால இப்போ புதுசாக வந்திருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ். ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ் என்னென்னா உங்கள் பணத்தை ஃபுல்லாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரிஸ்கே இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டாக ஹெட்ஜ் பண்ணிடுவாங்க. ரிஸ்க் இல்லாதனால இது டெப்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். பட் உண்மையாக பார்த்தா அவங்க ஈக்விட்டியில் தானே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால டேக்ஸ் ஈக்விட்டி டேக்ஸ் ரேட் தான் வரும். நம்ம இந்த டேக்ஸ் லாஜிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, டெப்ட்டுக்கு எப்பயுமே டேக்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஈக்விட்டிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்ன லாஜிக்னா, டெப்ட்டில் ரிஸ்க் ரொம்ப கம்மியாக, போட்ட பணம் கண்டிப்பாக திருப்பி வந்துடும். அதனால அங்கே டேக்ஸ் அதிகமாக இருக்கும். ஈக்விட்டியில் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குல்ல, அதனால அதில் டேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எப்பயுமே. அந்த ஈக்விட்டிலேயே ஒரு கேட்டகரைசேஷன் இருக்குது. ஷார்ட் டேர்ம், அதாவது 1 இயர்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் டேக்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்கல்ல, அதை குறைக்கிறதுக்காக ஷார்ட் டேர்மில் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டேக்ஸ் அதிகமாக இருக்கும், லாங் டேர்ம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ஸ் போத் டெப்ட் அண்ட் ஈக்விட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுறதுனால இதுவும் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்டு. ஹைப்ரிட் ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாதியை டெப்ட்டில் போடுவாங்க, பாதியை ஈக்விட்டியில் போடுவாங்க. ஸோ டெப்ட் மூலியமாக நமக்கு ஸ்டெபிலிட்டி கிடச்சிரும், ஈக்விட்டி மூலியமாக நமக்கு க்ரோத் கிடச்சிரும். இந்த மாதிரி பேலன்ஸ்டே எஃபெக்ட் இருக்கிறனால ஹைப்ரிட் ஃபண்டும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தோன்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஷார்ட் டேர்ம் 1 இயர் 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எஃப்டியில் போடலாம். லாங் டேர்ம் 5 இயர்ஸ் ப்ளஸ் அப்படின்னா பிபிஎஃப், சுகன்யா சம்ரிதி அந்த மாதிரி போடலாம். மீடியம் டேர்ம் அப்படின்னா இந்த மாதிரி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டு, ஆர்பிட்ரேஜ் ஃபண்டு அந்த மாதிரி போடலாம். டேக்ஸ் ரேட் படி பார்த்தோன்னா உங்கள் டேக்ஸ் 0 ஆர் லோ இன்கம் டேக்ஸ் ரேட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் எஃப்டியில் போடலாம். இதுவே 20%க்கு மேலே 20 to 30% டேக்ஸ் ரேட் ஸ்லாபில் வந்தீங்கன்னா பிபிஎஃப், சுகன்யா சம்ரிதி அந்த மாதிரி போடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.